அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையானதும் கூட. யாருக்கு தேவை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? யாருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது அப்படின்னா, உங்கள் மத்தியில, அதாவது இளைஞர்கள் மத்தியில இந்த பாடல், இந்த கவிதை நம்மளுக்கு முக்கியமாக படுது. ஏன் அப்படின்னா, மொழிப்பற்று அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது அப்படின்றது உண்மை. மிகச்சிறந்த உண்மையாக தான் இருக்கு. ஏன்னா எல்லா கல்வியுமே நம்ம எந்த மொழி வாயிலாக படிக்கிறோம் அப்படின்னா வேற்று மொழி வாயிலாக தான் படிக்கிறோம். ஆனா நம்ம மொழிக்காக போராடிய மக்கள் ஏராளமா நம்ம தமிழ் மண்ணுல இருந்திருக்காங்க இல்லையா? இப்போ சுதந்திரம் வாங்குற காலகட்டத்துல நம்மளுக்கு மொழிப்போர் நிறைய நடந்திருக்கு. அந்த மொழிப்போருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களா இருந்தவங்கள ஒருத்தர் நம்ம பார்த்தோம்னா பாரதிதாசன் சொல்லலாம். நிறைய கவிஞர்கள் அந்த காலகட்டத்துல இருந்தாங்க. அதாவது அந்த சுதந்திர காலகட்டத்துல நிறைய கவிஞர்கள் இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டுறவங்களா இருந்தாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் பாரதிதாசன். இவர் மொழிக்கான எழுச்சி நாயகனாக பார்க்கப்பட்டார். பாரதியாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதியார் சமூக நீதிக்காகவும் சாதிக்காகவும் அப்புறம் பெண்கள் அடிமையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய கவிதை மூலியமா நம்மளுக்கு வலியுறுத்தி சொன்னாங்க. பாரதியாரை போல பெரியார், அண்ணா அவங்கெல்லாம் நிறைய அவர் வழியில நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பாரதிதாசனின் சிறப்பு என்ன அப்படின்னா மொழிப்பற்று. இவருக்கு மொழிப்பற்று இருந்ததை நம்ம உணர்ந்துக்கலாம். பாரதிதாசன் எங்க பிறந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா புதுச்சேரி மாநிலத்துலதான் பிறந்திருக்காரு. இன்றைய புதுச்சேரி மாநிலத்துல அவர் வாழ்ந்த காலகட்டம் சமகாலத்துல அவரோட வாழ்நாள் காலத்துல நிறைய கவிஞர்கள் இருந்தாங்க. சரியா? அப்போ இவர் பாரதிதாசன் பாரதியாரின் மேல் பற்று கொண்டு அவரோட வரிகளுக்கு எழுச்சி ஊட்டும் விதமாக தன்னை தானே பெயரவே மாத்தி இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, பாரதிதாசன் அவரோட கவிதை சிறுத்தையே வெளியவா நமக்குரிய பாடப்பகுதியில இப்ப இருக்கு இல்லையா? அந்த சிறுத்தையே வெளியேவா அப்படின்றது எப்படின்னா இளைஞர்களுக்கான பகுதியா இருக்கு. இந்த இளைஞர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சுதந்திர காலகட்டத்துல இந்த சிறுத்தையே வெளியே வா அந்த கவிதை தொகுப்பு வந்துச்சு. இது திராவிட கொள்கையாளர்கள் ஒன்று கூடி ஒரு புதுப்பேட்டை அப்படின்ற ஒரு ஊர்ல இந்த மாநாடு நடத்தினாங்க. இதை தலைமையேற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா சி.வி. சம்பத் அவர்கள். அவரை இதை முன்னிறுத்தி இந்த கவிதை தொகுப்பை வாசித்தவர் அன்பழகன். இவர் முன்னாள் கல்வி அமைச்சரா இருந்தாரு. நிறைய திராவிட ஆட்சி காலத்துல நிறைய பொறுப்புள்ள பதவிகளை அவர் ஏற்று நடத்தியிருக்கார். இவரோட முன்னிலையில தான் இந்த கவிதை தொகுப்பு வாசிக்கப்பட்டது. இந்த கவிதை தொகுப்பு வாசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இளைஞர்களோட எழுச்சி மிக சிறந்ததாகவும் சிறப்பாகவும் அதே சமயம் சீரிய முறையிலும் இருந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, மொழிக்கான அறிவும் உணர்வும் அவர்களுக்கு இந்த மாநாட்டுல ஊட்டப்பட்டது அப்படின்றதே நம்ம எடுத்துக்கலாம். அந்த காலகட்டத்துல இப்ப நடக்கிற மாதிரிதான் இப்ப பரவலா இல்லை அப்படின்னா கூட இந்தி எதிர்ப்பு அங்கங்க நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த காலகட்டத்துல இந்தி எதிர்ப்பு அப்படின்றது நிறைய உயிர்களை பலி கொடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இளைஞர்களுக்கு முக்கியமாக விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்றக்காக தான் இந்த சிறுத்தையே வா கவிதை தொகுப்பு வெளியிடப்பட்டது. சரியா? அப்போ இந்த இந்த மாநாட்டுக்கு இளைஞர்கள் ஆங்காங்கே இருக்கிற இளைஞர்களெல்லாம் ஒன்று கூடி ஒன்று திரட்டி அந்த மாநாட்டுல இந்த கவிதைகளை வாசிக்கப்பட்டது. அதுல ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு வரிகளும் ஏதோ ஒரு இளைஞர்களுக்கு தான் சமூக விழிப்புணர்வு இல்லையோ அல்லது மொழிப்பற்று இல்லையோ அப்படின்ற எண்ணம் தோன்றுவது போல ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் உணர்வூட்டக்கூடியதாக இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட கவிதை வரிகள்ல நம்ம ஒவ்வொரு வரிகளிலும் ஆழமா ஊன்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் உணர்வு அப்படின்றது நம்மளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஏன் தமிழ் உணர்வு வேணும் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தாய்மொழி அப்படிங்கிறத விட
நம்மளோட இப்படி வாழ்வியலா ஒன்றி போன ஒரு முக்கிய விடயமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அப்போ பாரதிதாசனோட கவிதைகள் இன்றைய இளைஞர்களுக்கு ஏன் தேவை அப்படின்றது வந்து சிறுத்தையே வெளியே வா இந்த கவிதை தொகுப்பு நம்மளுக்கு உணர்த்துவதாக உள்ளது. இந்த கவிதை வந்து அடுத்த காணொளியில நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.